ஹாய் நமஸ்தே வணக்கம் வெல்கம் டு ஜோஷி அப்ரைட் சேனல். இன்னைக்கு எங்கள் ஸ்கூலில் எக்ஸ்போ பண்ணியிருக்காங்க. எங்கள் கிளாஸை நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் எங்களோட கிளாஸ். ஸோ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். தீஸ் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரி வந்து டீ இண்டஸ்ட்ரி. ஸோ டீ லீவ்ஸ்லேருந்து எப்படி வந்து டீ பவுடர் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த இண்டஸ்ட்ரி. ஸோ பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னால் டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லி இது ஷார்ட் வீடியோவாக நான் போட்டிருக்கேன். இதுதான் டீ ஷாப். ஸோ நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி வந்து சுகர் இண்டஸ்ட்ரி. ஸோ சுகர் ஃபேக்ட்ரியில் வந்து இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கும். அதில் இருந்து தான் அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு தான் நமக்கு ஒயிட் சுகராக ஃபார்ம் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி வந்து கோல் இண்டஸ்ட்ரி. ஸோ கோல் வந்து அண்டர் கிரவுண்ட்லேருந்து எடுப்பாங்க. அண்ட் தென் ட்ரெயின் ரேக் இருக்கு இல்லையா, அதுலேருந்து கோல் எடுப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி வந்து ஜூட் இண்டஸ்ட்ரி, அதாவது நான் இருந்த இண்டஸ்ட்ரி. உங்களுக்கு ஜூட் த்ரெட் எப்படி மேக் பண்ணுவாங்கன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஜூட் பிளான்ட் இருக்கு இல்லையா, ஜூட் பிளான்ட்டை ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து ஃப்ளோயிங் வாட்டரில் ஊற வைப்பாங்க. ஊற வச்சதுக்கப்புறமா ஒரு 3 to 4 days ஊற வச்சதுக்கப்புறமா அதுலேருந்து ஃபைபர் மட்டும் தனியாக பிரித்து எடுப்பாங்க. அதை பிரித்து எடுத்ததுக்கப்புறமா டேமரின் வாட்டரில் சோக் பண்ணி வைப்பாங்க. சோக் பண்ணி வச்சதுக்கப்புறமா இந்த ஸ்டிக்கு தெரியுது இல்லையா, இது வந்து பேம்பூ ஸ்டிக். இந்த பேம்பூ ஸ்டிக்கில் வந்து சன்ட்ரை பண்ணுவாங்க. இதுக்கு பேர் சன்ட்ரையிங். இந்த சன்ட்ரை பண்ணதுக்கப்புறமா நமக்கு இந்த பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சணல் நூல், ஐ மீன் ஜூட் த்ரெட் வந்து நமக்கு கிடைச்சிடும். இதுலேருந்து தான் இந்த ஜூட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மேக் பண்ணுவாங்க. ஸோ இதுலேருந்து நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அவாய்ட் டு யூஸ் பிளாஸ்டிக் அண்ட் ட்ரை டு யூஸ் ஜூட் பேக்ஸ். ஏன்னா ஜூட் பேக் வந்து 100% பயோடிகிரேடபிள். தட் மீன்ஸ் மணல், இந்த சாண்ட் கூட சாயில் கூட மக்கக்கூடிய தன்மை அதுக்கு அதிகமாகவே இருக்குது. பட் இந்த பிளாஸ்டிக் வந்து மக்கவே மக்காது. அதனால் அதை பேர்ன் பண்ணி தான் அதை மக்க வைக்கணும். அதை பேர்ன் பண்ணால் என்ன ஆகுது, அந்த வர பொல்யூஷனால் நம்ம என்விரான்மெண்ட்டை நம்மளே டேமேஜ் பண்ணுறோம். ஸோ அவாய்ட் டு யூஸ் பிளாஸ்டிக் பேக்ஸ் அண்ட் ட்ரை டு யூஸ் ஜூட் பேக்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் பிளாஸ்டிக் பேக்ஸ். அண்ட் எங்கள் எக்ஸ்போ அண்ட் எங்கள் கிளாஸ் ரூம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்னோட ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.